இவ்வளவு பேச வந்துட்டு நாக்கு நகை கிடக்குது. இது யோசிக்கிறா இது யோசிக்கிறா இது யோசிக்கிறா செய்ய போறேன். எனக்கு நேற்று கொஞ்சோண்டு தான் சாப்பிடணும். அது என்ன அது உங்களுக்கு சுகர் அத. நல்லா கிளைமேட் சூப்பரா இருக்கு. மழையில நனைஞ்சுக்கிட்டே மொட்டை மாடியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வாவ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் 130 கிராம் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். கம்பு மாவு 130 கிராம் எடுத்திருக்கேன். வாவ், பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு மழை பெய்யுது, பொறுப்பா தண்ணி புடிச்சு ஊத்த பாரு பழகுதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊர்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் இட்லி சுட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா மழை பெஞ்சிட்டே இருக்கு. நேற்று ஈவினிங்ல இருந்தே மழை தூர போட்டுட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கெல்லாம் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இங்க சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டே இருக்கா. சரி, அம்மா வந்து மொட்டை மாடி போய் பாத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவளா சொல்லிட்டே இருந்தாங்க. மொட்டை மாடி போய் பாக்கணுமா? என்னம்மா சந்திரமிக மாத்து இங்க பாருங்க, இங்க பாருங்க, யாருக்கு கேட்டுறது என்னம்மா இருக்கு உள்ள? வீட்ல இருக்குது. வீட்ல இங்க பாரு, சாட்டா நீட்டா முடி வளருமா? சொல்லி வச்ச அவருக்கு நல்லா சாப்பிடணும். அவர் முடிதான். அம்மா, இந்த முடி எங்கம்மா வாங்குனீங்க? யாருமா வாங்கி கொடுத்தது கேக்குறாரு. சாப்பிடுறீங்க, நீதான் வளரும்னு சொன்னா அதனால சொல்லிட்டு இருக்கா. இது சாப்பிட்டா நீட்டா முடி வளரும். என்னம்மா எல்லாத்துலயும் பத்தியா கைய பாரு. என்னம்மா அப்படியே 3 தான் எடுத்துக்கிறா. கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. இந்த லட்டு நல்லா இருக்காமா? சூப்பரா இருக்கு. அவுள் லட்டு சாப்பிடுறது. அவுள் லட்டா? அவுள் நல்லா தான் இருக்கு. பாதி காலி பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி நான் லட்டு டெய்லி ஒன்னு சாப்பிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெசிதா தான் ஆனா சாப்பிடல. அவளுக்காக தான் அது செஞ்சேனே. இந்த வால்நட்லாம் சாப்பிட மாட்டானே. அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பிடிக்கல. அவர் வெறுமனே சாப்பிடுறா. அப்படியே கொடுத்தா சாப்பிடுறா. ஜெசிதா, மழையில வரக்கூடாது. மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து மொட்டை மாடி நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவளா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வச்சுக்க, அத்தை வீட்டுல வச்ச செடியும் நம்ம வீட்டுல வச்ச செடியும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை பார்க்கலான்னு வராங்க. செடியை பார்க்கணும், செடி பார்க்கணும். ஒரே நாள்ல தான் வந்து பார்த்தேன்னா வச்சான். ஆமா, அங்க வச்சுட்டு தான் வந்து இங்க வச்சேன். பின்னாடி வச்சேன். அதுக்கே நானு செடியெல்லாம் விதை போட்டது. ஆமா, இது நம்ம வீட்டுல விதை போட்டு வளர்த்தது. இது மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் பூச்சி, கம்பளி பூச்சி கடிக்குது சங்கடா. ஆமா, நல்லா சாரல் காத்து மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, நம்ம அங்க நட்டது வெண்டைக்காய் செடிலாம் பாருங்க. வெண்டைக்காய் செடிலாம் இல்ல, நம்ம வீட்டுல காலிஃபிளவர் தான் வந்து பார்த்தனா வச்சிருந்தான். அவ்வளவு பெருசா ஆயிடுச்சுன்னு கேட்டுனே இருந்தாங்க. நாக்கு நகை சின்னதா இருக்கான். அங்க பாரு கத்திரி செடி பூ போட்டுட்டு பாரு. கத்திரிக்காய் செடியெல்லாம் நமக்கு பூவே வச்சிருச்சு. எல்லா செடியுமே பூ வச்சிருது. தக்காளியும் பூ வச்சிருச்சு. ஆமா, நிறைய செடி வச்சுக்கிறோம் நம்ம வீட்டுல. மாமரம் பாரு. நீ ரவுண்ட் காமிச்சு இங்க இவ்வளவு நீட் வந்தது. நீங்க ஆமா, பெருசாகுது இல்ல, டெய்லியும் பூ பெருசாகுது இல்ல. தண்ணி நிறைய ஊத்துது சங்கீதா. ஆமா, இந்த குரோ பேக் இடம் மாத்தலாம் நினைக்கிறேன். தண்ணி நிறைய ஊத்துது. கொஞ்சம் தள்ளி அந்த சைடு தண்ணி ஓர நிக்குது. இந்த தண்ணி நிக்க கூடாது. என்ன செடி தாங்காது. நவுத்தி வச்சிடலாமா சங்கீதா? இவ்வளவு மழை பெய்யுது, பொறுப்பா தண்ணி புடிச்சு ஊத்த பாரு பழகுதா. மண்ணா இருக்குது, அது கழுவி தள்ளலான்னு. ஓஹோ, மொட்டை மாடி கழுவி தள்ள பாரு. ஜஸ்விதா வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால கழுவி தள்ள போறாரு சங்கீதா மழையில. பாவக்காய் காய் வச்சு தாத்தா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, குட்டி காய் 2 காய் வச்சு பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் தெரியலையே கண்ணு. அதே பாருங்க, இது ரெண்டும் பூ பூக்கல.
பந்தல நிறைய வந்துரும் கொள்ளங்க போ வேற வாங்கி போட்டுக்கலாம் இதுல வெள்ளங்க போட்டுக்கிறோம் அந்த சைடு போட்டுருக்கோம் பாரு பீர்க்கங்கா பீர்க்கங்கா போட்டுருக்கேன் தர்பூசணி பத்தியா வளர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி வளரல சொல்லி இருந்தல மொட்டை மாடியில சூப்பரா வந்துருச்சுங்க பாருங்க தர்பூசணி ஆமா சைடா இஞ்சி உடக்குள்ள என்ன பண்றது தெரியுமா 6 விதை வச்சேன் 6மே சூப்பரா வந்துருச்சு அங்க வந்து பீர்க்கங்கா பீர்க்கங்கா எல்லாமே முளைஞ்சிருச்சுல ஆமா ஒண்ணுதான் முளைஞ்சிருக்கு கொஞ்சம் ஆழமா போட்டிருப்போம் நானும் ஜிஷன் சேர்ந்துல நட்டேன் அது காய் வந்தா என்ன பண்ணணும் காய் வந்ததுன்னா அது கீழே ஒரு வேஸ்டா போன துணி இருக்குதுல்ல துணி வச்சிருங்க அப்படியே ஒரு பழவ துணி சூடு இல்லாம ஏறாம இருக்கும் கொடி சாவ தண்ணி ஊத்திங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல மிளகா செடியுமே பூ வச்சிருது இங்க பாருங்க பூ வச்சிருது இலைய வாழ ஒண்ணும் நம்ம விட்டு இன்னும் கிளை வரலையா இது நிறைய கிளை வந்து பூ புதிர்ச்சு பூரா எருவு அதான் நல்லா இருக்குது எல்லா செடியும் பாக்கிறதுக்கு அப்படி கிடையாது மண்ணுல வச்சா கொஞ்சம் லேட் ஆகும் அத்தை. ஆமா குரோ பேக்ல டக்குன்னு வந்துருது மண்ணுல என்ன கொஞ்சம் லேட் ஆகுது சின்ன விதை விட்டு நட்டது அதுவே இவ்வளவு தெரியுது கடற்கரை தக்காளி எல்லாம் பெருசு பெருசா கட்ட கட்டையா வந்துருச்சு இப்ப நம்ம வாங்கிட்டு வந்து கடைசியா நட்டதுமே பூ வந்துது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளைமேட் சூப்பரா இருக்கு மழையில நனைஞ்சுக்கிட்டே மொட்டை மாடியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும் செடி கூட வரல ஒரு செடி கூட வரல வீடியோல காட்டின உடனே ஆ, நான் வந்த உடனே மொட்டை மாடி போய் பார்க்கணும் மழை பெய்யுதுன்னா இல்ல பரவாயில்ல மொட்டை மாடி பாக்கணும்னு சொல்லிட்டு வர்றாரு ஏன்னா அந்த காலிஃபிளவர் எல்லாம் எல்லாமே பெருசு பெருசாயிடுச்சா அதனால பாக்க மெல்ஸ் நாக்கு பச்சை மாதிரியா இருக்குது நம்ம வீட்டுல அதான் நான் பார்த்தேனே அதே மாதிரிதான் இருந்துச்சு நம்ம இன்னும் வளரல அப்படியே தள்ளுது பாக்குறதுக்கு ஆசையா இருக்குது எனக்கு இந்த செடிலாம் பாக்குறது கண்ணு வச்சிட போறோமா கண்ணு வச்சிரு செடி ஆர்வமா இருக்குது சைடா பாக்குறதுக்கு என்ன பண்ற ஜஸ்விதா வந்து என்ன பண்றாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் மண்ணு கொட்டி ஏந்திர ஜஸ்விதா ஏந்திர ஏந்திர மிளகா செடியும் உப்பு வந்துருக்கு மழையில அப்படியே கழுவி தள்ளிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடிக்கு இங்க மட்டும் தான் ஜெயிச்சுதா பண்ண வேலை தான் இது பெயிண்ட் அடிச்சுங்கிறாரு தேய்க்கிறாரு பாரு என்னம்மா பண்றா Friends, அம்மா செடிலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்ககிட்ட காட்டியாச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி எல்லாம் செஞ்சல அப்போ வந்து எனக்கு ப்ரௌனி எனக்கு செஞ்சு வேற எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வர முடியாம பொங்கல் டைம் வீட்டு வேலை எல்லாம் நிறைய இருந்ததுனால செய்ய முடியல இன்னைக்கு போயிட்டு சத்தா நம்ம ராகி மாவு இல்ல கம்பு மாவு வச்சு ப்ரௌனி செய்வோம் வேற லெவல்ல மில்லட் ப்ரௌனியா ஆமா சூப்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி வருதுன்னு ஓகே ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குனாலே அத்தைக்கு பிடிக்கும் ஆனா நிறைய சாப்பிடுறது அத்தை ஒரு பீஸ் 2 பீஸ் தான் கொஞ்சமா சக்கரை போட்டு கெவுரு மாவு இல்லன்னா கம்பு நிறைய இருக்கு கம்பு மாவு போட்டு அழகா செய்யலாம் ஓகே ஓகே சூப்பரா இருக்கும் என்ன சிரிக்கிறீங்க 2 பேரும் இல்ல பிரியாணியே 30 தடவைக்கு மேல சொல்லி கொடுத்துருப்பேன் எனக்கு தெரியாது நீ வந்தாதான் செஞ்சு கொடுத்த அப்பதான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க கேக் ப்ரௌனி செய்யறவா வந்து பாருமாண்ண நான் செஞ்சு என்ன பண்ண போறேன் நான் கத்துக்கிட்டுன்றாங்க இது வச்சுக்கிறேன் செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 கிலோ ப்ரௌனி தான் செய்ய போறேன் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருள் எடுத்து வச்சுட்டேன் லாஸ்ட் டைம் செஞ்ச அதே மெஷர்மெண்ட் தான் ஆனா இந்த டைம் வந்து ஹெல்தியா செய்ய போறேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகி மாவு எடுத்திருக்கேன் கெவுரு மாவு வச்சு இப்படிமா கெவுரு மாவுல களிலாம் எங்க அம்மா செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி செய்ய போறேன் ப்ரௌனி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன் 130 கிராம் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் கம்பு மாவு 130 கிராம் எடுத்திருக்கேன் இத வந்து வறுத்து இப்ப நான் பொடி பண்ணேன் இது என்ன வேலை பார்த்து வச்சுக்கிறாங்கன்னா எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க ஆமா பொரிமா உண்டுட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க நல்ல வாசனையா சூப்பரா இருக்கு நல்ல வாசனையா இருக்கு ஹெல்தியான அந்த பவுடர் எல்லாம் செய்யறாங்கல்ல இந்த மாதிரி தான் செய்வாங்க வறுத்து அப்படியே அரைச்சு வச்சுப்பாங்க செம்ம வாசனை இருக்கு சூப்பரா வெறும் கம்பு ஃப்ரெண்ட்ஸ் கம்பு வந்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸில போட்டு அரைச்சு சலிச்சு வச்சிருக்கேன் நல்லா டேஸ்டா இருக்கு அம்மா இதான் சாப்பிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப முட்டையில அதுதான் ப்ரௌனி செய்ய போறேன் எக்லெஸ் ப்ரௌனி தான் லாஸ்ட் டைம் நம்ம முட்டை சேர்த்து தான் செஞ்சோம் நிறைய பேர் எக்லெஸ் ப்ரௌனியும் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதான் இன்னைக்கு வந்து முட்டை இல்லாம முட்டைக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா மில்க் மேட் எடுத்திருக்கேன் கண்டென்ஸ்ட் மில்க் தான் வந்து பாத்தீங்கன்னா போறோம் மாவு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மைதா மாவுக்கு பதில் நம்ம வந்து கம்பு மாவு ராகி மாவு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் குக்கர்ல தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா அனல் வருது அதுல வந்து 500 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் 250 கிராம் வந்து மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட் இது வந்து சாக்லேட் கிடையாது சாக்லேட் காம்பவுண்ட் டார்க் சாக்லேட் காம்பவுண்டும் ஒயிட் மில்க் சாக்லேட் காம்பவுண்டும் எடுத்திருக்கேன் ஓகே இது கூட வந்து ஒரு 300 கிராம் வந்து பட்டர் என்ன சங்கீதா இந்த பட்டர் வேற கலர் அந்த பட்டர் வேற கலர்ல இருக்குது இது வேற கடையில வாங்கி வந்தா அது வேற கடையில வாங்கி வந்து அப்படியா
சரி சரி. வேற ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் இப்போ ஒண்ணுதான். வந்து நம்ம ஆவியில மெல்ட் பண்ண போறோம். ஆமா. சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிட்டு இருக்கோம். டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ம். சோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம், சாக்லேட்டையும் அதுக்கப்புறம் பட்டரையும். சாக்லேட்டை கட் பண்ணி போட்டுருக்கலாம், மேபி மறந்து ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணி போட்டுதான் ஈஸியா மெல்ட் ஆயிருக்கும். நீ முழுசா போட்டேன். கட் பண்ணிடுறேன் இல்ல மெஷர்மெண்ட்டுக்கு வச்சிருந்தேனா அப்படியே எடுத்து போட்டேன். கட் பண்ணிட்டா ஈஸியா கரைஞ்சிடும். சாக்லேட்டும் பட்டரும் சூப்பரா கரைஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்ல பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட்டையும் பட்டரையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா ஆமா, பொடி பொடியா கட் பண்ணி போட்டுருந்தா சீக்கிரமா கரைஞ்சிருக்கும். இது கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். அப்புறம் நான் நல்லா உடச்சு தான் போட்டேன். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொடியா இருந்தா உடனே கரைஞ்சிடுங்க. பாருங்க, வேற லெவலா அப்படியே கிரீமியா சாக்லேட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபுல்லா கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டரும் சாக்லேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது மட்டும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா இந்த சூடுலயே சர்க்கரையும் கரையும். ஆக்சுவலி சக்கரை வந்து நான் நிறைய சேர்க்கல, ஏன்னா நம்ம மில்க் மேட்லயே சக்கரை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஸ்வீட் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா கொஞ்சமா சக்கரை சேர்க்கிறேன். இந்த சூடுல வந்து பாத்தீங்கன்னா சக்கரையும் கரையும் அப்படியே இது மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்பப்போ ஒருத்தர் வந்து எட்டி எட்டி பாத்துங்க, போய் கொஞ்ச நேரம் உட்கார போனா கேட்க மாட்டாங்க. கேக் நீ எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு ஆவலா பாக்குறாங்க. சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து பட்டரு சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா பிரவுன் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இது அப்படியே சேர்த்துட்டேன். சாக்லேட் மாதிரி இருக்குது, ஒயிட் சாக்லேட் மாதிரி. கண்டென்ஸ் மில்க் மில்க் தான் இது. இல்லன்னா நம்ம பால் கூட பால் சேர்த்து பண்ணலாம், தயிர் சேர்த்து பண்ணுவாங்க. சோ இது இல்லன்னும் போது பாலையே நல்லா சக்கரை போட்டு திக்கா காய்ச்சி அப்படியே ஊத்திக்கலாம். அதான் கண்டென்ஸ் மில்க். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து மாவுலாம் சலிச்சுக்கலாம். ராகி மாவு, கேழ்வரகு மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாமா பேபி? ஏன் இப்போ இது பத்தல, இடம் பத்தலையோ? பத்தாம ஆயிடுச்சுன்னா சரி, ஓகே, பெருசுல கூட எடுத்துக்க. இது போட்டுட்டே இரு, பத்தலனா அப்புறம் மாத்திக்கலாம். ராகி மாவு சேர்த்து ஃபர்ஸ்ட் சலிச்சுக்கலாம். ராகி மாவு கட்டி இல்லாம, அப்புறம் வந்து கம்பு மாவு. எனக்கு எப்படி வரும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நல்லா வரும் சங்கீதா, நல்லா வரும். கம்பு மாவு தான் இருக்குல வாசனை, நல்லா வாசனையா இருக்கு. வறுத்த அரிசியா இருக்கு, நல்லா வாசனையா இருக்கு கம்பு மாவு. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நார்மலா நம்ம முட்டை சேர்த்து செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. இப்போ முட்டை சேர்க்காதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேர்த்தாச்சு. பவுடர் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இது கூட கொக்கோ பவுடர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சலிச்சு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொக்கோ பவுடர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கொக்கோ பவுடர் அப்புறம் வந்து லைட் கொக்கோ பவுடர் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் நல்லா டார்க்கா வரணுன்றதுக்காக. மாவு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேவா? ஓகே. கோபுரமா வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பவுடருமே வந்து பாத்தீங்கன்னா சலிச்சு சேர்த்தாச்சு. இதை அப்படியே அழகா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பெரிய பவுல்ல மிக்ஸ் பண்ணிருக்கலாம் போல. ஆமா, இடமே பத்தல, சின்ன பவுலா இருக்கு. சரி சங்கீதா, சாக்லேட் கருப்பா வருது அப்படியே, பயங்கர டார்க்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சோண்டு தான் சாப்பிடணும். ப்ரௌனிக்கான பேட்டர் ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நேற்று கொஞ்சோண்டு தான் சாப்பிடணும். அது என்ன அது? உங்களுக்கு சுகர் அத? அம்மா சொல்றேன். ஆனா அம்மா சொல்றாங்க, எங்க அம்மாவும் சரியில்லை. ஏமா உனக்கு கொஞ்சோண்டு தான்மா, கொஞ்சமா செஞ்சு தரல, அந்த கொஞ்சம் தான் சாப்பிடணும். அப்புறம் அதிகமா சாப்பிட்டு சுகர் வந்து அப்புறம் யார் பார்த்தா? அதையும் நான் தான் பார்த்தேன், நான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் வந்தீங்க. அதனால கொஞ்சமா சாப்பிட்டு அப்போ கொஞ்சம் எடுத்துக்கோ. ஓகே ஓகே. முட்டை சேர்த்தா நல்லா ஃப்ளஃபியா வரும், நிறைய வரும். இப்போ முட்டை சேர்க்கறதுனால இது எவ்வளவு வரும்னே தெரியல. பாப்போம். ஆனா அதே மெஷர்மெண்ட் தான் எல்லாமே எடுத்தேன். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 300 ஊத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மீந்திருச்சு. இதையும் ஊத்தி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடு, ஒண்ணு ஆகாது. இது ஊத்தன மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ண சங்கீதா, ஊத்தி நேக்குறேன் நானே. ஓகே. கொஞ்சம் வந்து அப்படியே தண்ணியா மாவு வரும், அதுக்காக தான். சூடா இருக்கும்போது ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் சூடா இருக்கும்போது ஊற்றாதீங்க, அது ஆறுன பிறகு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மாவு சேர்த்து இல்லையா, எல்லாமே வந்து அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சு.
அங்கங்க கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா இருக்கு பாத்தியா, அது கம்பு மாவு. கம்பு மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்சியிலே சலிச்சதுனால அங்கங்க புளி புளியா இருக்கு. ஸோ இதுல கொஞ்சமா வந்து பாதாம் சேர்த்து, ஆல்மண்ட் தானே? ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் சிப்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் சாக்லேட் சிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே இருக்கு. கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறேன். சாக்லேட் சிப்ஸ் உள்ள இருந்தாதான் சாப்பிட நல்லா மெல்ட் ஆகி வருது அந்த சாக்லேட். அது வந்து சாப்பிட நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதனால எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். அது வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஓகே. இந்த சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டியாவது பேபி. ஆமா, சீக்கிரமா ஊத்தி பண்ணலாம். ஊத்தணும்ல. அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணியாச்சா? இங்க வந்து பட்டர் ஷீட் போட்டு கேக் டின் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஊத்திடலாம் அப்படியே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா பிரவுனிக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பட்டர் ஷீட்ல ஊத்திக்கலாம். வாவ், பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு நல்லா அந்த ஃபஜ்ஜியான்னு சொல்றாங்களே அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். தெரியலையே, பாப்பா. எப்படி வந்தாலும் சாப்பிட வேண்டியதான் பேபி. மாவு ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்பதான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடையும். ஸோ அழகா இது மாதிரி ஒரு டிசைன் போடுறியா? அழகா இது மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உடஞ்சிரும். ஓகே. இப்போ ரெடி ஆகிடுச்சா? இது வந்து அப்படியே 2 இப்படி தட்டிக்கணும். தட்டினாலுமே ரெடி ஆகிடும். இது எப்படி இருந்தாலும் உப்பி வர போது கிடையாது, அப்படியே தான் வந்து வெந்து வரும். சாக்கோ சிப்ஸ் மேலையும் அப்படியே சாக்கோ சிப்ஸ் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதிகமா இல்ல, கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஏன்னா உள்ள சேர்த்துருக்கோம் நம்ம. மேல கொஞ்சமா. எல்லாமே கட் பண்ணா எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் துண்டு வர மாதிரி இருந்தா போதும்ல? ஆமா. ஆமாதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல சிப்ஸ் பாதாம். ஆக்சுவலி என்ன ஜெஷிதா நல்லா இருக்கு. வா, ரெடி பண்ணவே இல்லடி. சாக்லேட் போட்டு நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க என்ன பண்றோம்? பிரவுனி பண்றோம். என்னம்மா சாக்லேட் போட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. என்ன பண்ணீங்க? பிரவுனி கேக் ரெடி பண்றோமா? நம்ம பிரவுனி ரெடி ஆன உடனே சாப்பிடலாம். சிதிமா பெரிய பெருசா வெட்டிட்டு பேபி. இருக்கட்டும் பேபி. இந்த பாதாம் வந்து ரோஸ்ட் ஆகி வரும்போது நல்ல டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வேற எந்த நட்ஸும் சேர்க்கல, பாதாமும் சேர்க்கிறேன். சூப்பரா இருக்கு. அப்படியே நல்லா வெந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரவுனி பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்ப நம்ம உள்ள வச்சிடலாமா? 180 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். இங்க வந்து பேக் மோடுல தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். கன்வென்ஷன் அவ்வளவுதான். கன்வெக்ஷன் வந்து வச்சிருக்கேன் ஃபுல்லா ஏர் வர மாதிரி. இப்ப திறந்துட்டு உள்ள வச்சிடலாம். எவ்வளவு டைமிங் சங்கீதா? 25 மினிட்ஸ் வைக்கணும். 25 மினிட்ஸ் பிரவுனி. 25 மினிட்ஸ் வச்சாலே சூப்பரா வெந்து வந்துருது. ஃபுல் ட்ரே பாருங்க, அப்படியே ஃபுல்லா வந்து சென்டர்ல வச்சு மூடிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க டைமிங் வச்சிரேன். 25 மினிட்ஸ் வைக்கிறேன். ஓகே. 25 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துரும். அப்படின்னா 30 மினிட்ஸ் கூட வைக்கலாம். 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் கூட நம்ம வைக்கலாம். இது மில்லட் இல்ல, நான் 30 மினிட்ஸ் வைக்கிறேன் பேபி. ஓகே. ஏன்னா நம்ம முட்டை கூட சேர்க்கல. கரெக்டா 30 மினிட்ஸ் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 30 நிமிஷத்துல ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. ஓகே. சோ இப்போ நம்ம அடுத்து என்ன நம்ம பண்ண போறோம்? அம்மா இந்த கிழங்கு எடுத்துட்டு வந்தாங்க திருவிழா, ஆத்து திருவிழால வாங்கிட்டு அதுல இருந்து இதை கழுவி வச்சு இதை அவங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம கேக் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியா இருக்கோம். சோ இத வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் நீட்டா இருக்குல்ல? இது நல்ல பெரிய பெரிய கிழங்கு. ஆமா, ஆத்து திருவிழால வாங்குனாங்களாம். நான் வாங்குனது 1.5 கிலோ வாங்கினேன். நாங்க அவிச்சு 2 நாளா அவிச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்தது. இந்த கிழங்கு அவிச்சிடலாம். சூப்பரா பிரவுனி ரெடி ஆகிடுச்சு. வீடே கம்ம கம்மன்னு வந்து பாத்தீங்கன்னா வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மாறுது பிரவுனியோட ஸ்மெல்லாம்? சூப்பரா இருக்குது. வாவ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. பிரவுனி ரெடி ஆயிடுச்சு. சர்ச்சிதா பாத்தியா? வாவ், அதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். மேல நிறைய போட்டு வச்சிருங்க. அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பேபி. இந்த தடவை சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சங்கீதா. இல்ல நான் சங்கீதா பிரவுனி கட் பண்றியா? கட் பண்றேன். வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாஃப்டா இருக்கு பேபி. ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்படியே எடுக்கவே முடியலங்க பாரு. பொல பொலன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணு. மாவு ஒருவேளை நிறைய போடணுமா கம்மியா போடணுமா நான் தெரியல. லாஸ்ட் டைம் சூப்பரா வந்தது. இல்ல சங்கீதா, அது வந்து மைதா மாவு, இது வந்து இந்த மாவு. ஆமா, இது அப்படிதான் வரும். நீ மைதா மாவு அளவுக்கு வரும்னா எப்படி வரும்? வராது. டேஸ்ட் வந்து ஆனா அல்டிமேட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு.
நம்ம அந்த கம்பு மாவுல செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே இல்ல. கம்பு ராகி சேர்த்த மாதிரி சாக்லேட் கேக் அப்படியே சாக்லேட் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ப்ரௌனி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. லைட்டா வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நான் கம்பு வந்து ரொம்ப மழமழன்னு வந்து கடையில வாங்கின பவுடர் இல்ல, நம்மளா வந்து அரைச்சது, அதனால கொஞ்சம் மொரமொரமா இருக்கு. சொல்ல சொல்ல அந்த கூழ்லாம் சேமே அது மாதிரி இருக்கு. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு பேபி. சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌனி வந்து மில்லட் ப்ரௌனி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய சாக்லேட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட மாவு போட்டுக்கலாம் போல. அந்த சாக்லேட் எல்லாமே வந்து கிரீமியா இருக்கு. சாக்லேட்டா இருக்கு, ஃபுல்லாவே ஜூஸியா இருக்கு. சூப்பரா அத ஃபஜ்ஜியா இருக்குன்றாங்களா, அந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுறது நல்லா இருக்கு. ஜெசிதா அப்பாட்ட சொல்ல சாப்பிட்டு வா சொல்லு. இந்தமா சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு பேபி. இது அவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்ல இனிப்பு அதிகமா இருக்கு. என்ன பண்ணப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மில்லட் போடுறோம். ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி சாக்லேட் பட்டர் அளவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். செம்ம தித்திப்பா இருக்கு. மில்க் பட்டர் நிறைய சேர்த்தோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிட்டு நம்ம நல்லா ட்ரையல் இன்னும் செஞ்சு செஞ்சு பாக்கணும். அப்பதான் பர்ஃபெக்ட்டா வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது கம்பு ராகி மாவுல செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற லெவல் டேஸ்ட் இல்லமா? அம்மா ஆசைப்பட்டாங்க, நானும் வந்து ஹெல்தியா செய்யணும்னு நினைச்சு செஞ்சேன். நல்லா தான் இருக்கு, சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.